Hello friends, welcome to Gomathi's kitchen. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா ஒரு லஞ்ச் காம்போ தான். நல்ல ஒரு பிரியாணி டேஸ்ட்ல தக்காளி சாதமும் அது தொட்டு சாப்பிடுற மாதிரியான மசாலா கத்திரிக்காய் வறுவலும் தான் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா இன்னொரு ரெண்டு டைப்ல தக்காளி சாதம் போட்டுருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க்கும் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த தக்காளி சாதமும் கத்திரிக்காய் வறுவலும் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த தக்காளி சாதம் செய்கிறதுக்கு நான் எடுத்துக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு பொன்னி பச்சரிசி எடுத்துருக்கிறேன். இதுக்கு வந்து சாப்பாட்டு அரிசியில் செஞ்சாலே ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் சாப்பாட்டுக்கு என்ன அரிசி யூஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் எடுத்துட்டு அதில் ஒரு 2 தடவை நல்லா தண்ணியை ஊற்றி களைஞ்சி ஊற்றிட்டு நம்ம சாதம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இதை வந்து ஊற வச்சோம் அப்படின்னா சரியாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு விழுது அரைக்கணும். அதுக்கு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு இதில் வந்து 2 காஷ்மீரி மிளகாய், இது வந்து காரத்துக்கு கிடையாது, கலருக்காக தான் சேர்க்க போகிறோம். தக்காளி சாதம் பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். கூடவே வந்து பார்த்திங்கன்னா காரத்துக்கு வந்து 3 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இதோடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இதில் போட்டுக்கிறது கரம் மசாலான்னு பார்த்தீங்கன்னா 1 பட்டை, 1 ஜாவித்ரி, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 டீஸ்பூன் அளவுக்கு பன்னீர் ரோஸ் இதழ்கள் காஞ்சது வைக்கும் கரம் மசாலா செக்ஷனில், அது கொஞ்சம் சேர்த்துக்கிட்டா வாசனையாக இருக்கும். இப்போ இதை தண்ணி ஊற்றாமல் நல்லா கொரன்னு இந்த அளவுக்கு அரைச்சதுக்கு அப்புறமா இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு இதுலேயும் திரும்ப தண்ணி ஊற்றாமல் நல்லா கரன்னு இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி சேர்த்து போட்டு அரைக்க போகிறோம். இப்போ நம்ம 1 கப் அரிசி எடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு வந்து நல்லா ஒரு மீடியம் சைஸில் 2 நாட்டு தக்காளி சேர்த்துருக்குறேன். ரஃபாக கட் பண்ணதுன்னு பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு இருக்கும். அதை இதில் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது. இந்த தக்காளியில் இருக்கிற தண்ணியிலேயே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த அளவுக்கு அரைச்சி வந்தால் சரியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து தக்காளி சாதம் ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ தக்காளி சாதம் பார்த்திங்கன்னா குக்கரில் தான் செய்ய போகிறோம். அதில் வந்து நல்லா ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே பார்த்திங்கன்னா நல்லா 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் வேணாங்கிறவங்க நீங்கள் எண்ணெய் மட்டும் ஊற்றினாலும் நல்லாயிருக்கும். இதில் தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிரிஞ்சி மட்டும் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம வந்து கரம் மசாலாலாம் போட்டு அரைச்சனால நீங்கள் தாளிக்கிறதுக்கு எதுவும் சேர்க்க வேண்டாம். இந்த பிரிஞ்சி இலை லைட்டாக செவக்கிறப்ப நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பெரிய சைஸில் பெரிய வெங்காயம் 1 எடுத்து இந்த அளவுக்கு கட் பண்ணதுன்னு பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் 1 கப் இருக்குது, அதை இதில் சேர்த்துக்குவோம். இப்போ இந்த வெங்காயம் பார்த்திங்க அப்படின்னா கண்ணாடி பதம் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த அளவு வதங்கிட்டு இருக்கப்பே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண புதினா இலைகளையும் 1/4 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகளையும் இதில் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே வதக்கிறப்ப உங்களுக்கு அந்த பிரியாணி ஃப்ளேவர் இந்த தக்காளி சாதத்தில் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக இந்த அளவுக்கு வதக்கினதுக்கு அப்புறமா ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்லே தக்காளி விழுது, அதை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு வதக்கணும். இது வதங்கிட்டு இருக்கப்பே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா போட்டு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து தக்காளி சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்குறேன். இதுவே டேபிள் சால்ட்னா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துட்டு இப்போ இதுலேயே ஒரே ஒரு பச்சை மிளகாய், நீங்கள் கீரியெல்லாம் போட வேண்டாம், முழுசாக போட்டு வதக்கினா போதும். இது ஃப்ளேவருக்காக தான், காரத்துக்கு எதுவும் கிடையாது. இப்போ இதெல்லாம் நல்லா பச்சை வாசனை போய் நல்லா திக்காக தொக்கு மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கிறேன். இதுக்கு வந்து 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். இதில் வந்து நான் தேங்காய் பால் ஊற்றி செய்ய போகிறோம். அதாவது ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காயில் முதல் பாலும் 2ஆம் பாலும் சேர்த்தது 1 கப் அளவுக்கு இருக்குது, அதை இதில் சேர்த்துருக்கிறேன். மிச்சத்துக்குன்னு பார்த்திங்கன்னா இன்னொரு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் சாப்பாட்டு அரிசிக்கு எவ்வளோ தண்ணி வைப்பீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி வற்று கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த டைம் எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு உப்பு செக் பண்ணி பாருங்கள். உப்பு வந்து 1 கல் கூட இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட தக்காளி சாதத்துக்கு சாதத்துக்கு உப்பு சரியாக இருக்கும். எனக்கு கம்மியாக இருக்கிறனால ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு இப்போ சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன்.
இப்போ இதிலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா 1 டீஸ்பூன் அளவுக்கு எலும்புச்சம்பழச்சாறு சேர்த்துக்க போகிறேன். உங்களோட தக்காளியில் புளிப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த எலும்புச்சம்பழச்சாறு சேர்க்க வேண்டாம். இப்போ என்னோடதில் கம்மியாக இருக்கிறதுனால சேர்த்துருக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து கொதிச்சதுக்கப்புறமா அரிசி சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம ஊற வச்ச அரிசியிலேருந்து தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து அடுப்பை வந்து மீடியம் தீயில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து குக்கரை மூடி ப்ரெஷர் வச்சுட்டு மிதமான தீயில் 1 விசில் மட்டும் விடுங்க, சரியாக இருக்கும். அதாவது மிதமான தீயில் 5 நிமிஷம் இருந்தால் குக்கரில் சரியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா குக்கரை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குக்கரை ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா சாதம் உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதை ஒரு கரண்டியில் ஓரம் போல் கிளறி விடுங்க. சாப்பாட்டு அரிசியில் தான் செஞ்சுருக்குறோம் அப்படிங்கிறனால உங்களுக்கு குக்கரில் கட்டாயம் கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காது. நல்லா பொல பொலன்னு சூப்பரான நம்மளோட தக்காளி சாதம் இந்த அளவுக்கு ரெடி ஆகிடும். இப்போ கடைசியாக பொடியாக நறுக்கினா புதினா இலைகளையும் மல்லி இலைகளையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளி சாதத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கத்திரிக்காய் மசாலா வறுவலையும் இப்போ நம்ம ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு பேனில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பும் ஒரு 10லேருந்து 12 மிளகும் சேர்த்துட்டு மிளகு நல்லா பொரியட்டும். சோம்பு வந்து நல்லா செவந்ததுக்கு அப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பெரிய சைஸில் ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். கட் பண்ணதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு இருக்கும். இப்போ அதை வந்து இதில் சேர்த்துட்டு வெங்காயத்தோட கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்து போட்டு நல்லா ஒரு கண்ணாடி பதம் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பச்சை வாசனை நல்லா போனதுக்கப்புறமா தக்காளி ஒரு சின்ன சைஸில் ஒரே ஒரு தக்காளியை மட்டும் எடுத்து சேர்த்துருக்கிறேன். கட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு இருக்கும். அதை இதில் சேர்த்துட்டு இந்த மசால் வறுவலுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்து போட்டு வதக்குனிங்கன்னா தக்காளி உங்களுக்கு சட்டுன்னு குழைவாக வதங்கி வந்துடும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா மசாலாலாம் சேர்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கிறேன். கூடவே வந்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இதோடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு பொடி சேர்த்துக்கோங்க. சோம்பு வந்து ஃப்ரெஷ்ஷாக இடிச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ தீயை மிதமாக வச்சு இந்த மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். கறியிடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி சுருண்டு வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம கத்திரிக்காய் சேர்க்க போகிறோம். கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காயை நல்லா கொஞ்சம் பெரிய சைஸில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ரொம்ப பொடியாக கட் பண்ணிங்கன்னா சீக்கிரம் குழஞ்சி போயிடும். அதனால தான் பெரிய சைஸாக போட்டுட்டு இப்போ தண்ணியெலாம் ஊற்ற வேண்டாம். தீயை வந்து கொஞ்சம் லோ ஃபயரில் வச்சு மசாலா எல்லாம் நல்லா படுற அளவுக்கு கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா கிளறினதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக ஊற்றக்கூடாது. ஒரு 1/4 கப்லேருந்து ஒரு 1/3 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து தீயை மிதமாக அதாவது லோ ஃபயருக்கும் மீடியத்துக்கும் நடுவுலையே வச்சு மூடி வச்சு இந்த ஆவியிலேயே வேக விடணும். இடையில வந்தும் அடி பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா கத்திரிக்காய் வந்து மிதமான தீயில் இடையில கிளறி வேக வச்சுருந்தேன். கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா நல்லா குழையாமல் நல்லா இந்த அளவுக்கு பதமாக வெந்திருக்கு. ரொம்ப நேரம் வேக விட்டிங்கன்னா குழஞ்சி போச்சுன்னா நமக்கு தக்காளி சாதத்தோடு சாப்பிட நல்லா இருக்காது. சூப்பரான மசாலா கத்திரிக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட இந்த தக்காளி சாதத்தையும் மசாலா கத்திரிக்காய் வறுவலையும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.